தமிழ் சினிமாவில் யாருடைய ரசிகராக வேணா இருந்தெல்லாம் நான் சிம்பு ரசிகராக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத ரசிகராக இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும். மற்ற நடிகருக்கு ரசிகராக இருந்தால் கூட அந்த நடிகர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக படம் பண்ணுவார். அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த சம்மந்தப்பட்ட ரசிகருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உற்சாகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். அதுலேயும் அந்த படம் ஹிட் ஆயிருச்சுன்னா பயங்கர ஹாப்பியாகி நல்ல செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் சிம்புவை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒரு படம் நடித்து ரிலீஸ் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் டைம் ஆயிருது. அதில் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து சிம்பு எந்த படத்தில் நடித்தாலுமே இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும், இந்த படம் கம்பேக்காக இருக்கும், அந்த படம் கம்பேக்காக இருக்கும்ன்ட்டு இந்த கம்பேக்குன்னு சொல்லியே இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா அது ட்ரோல் மெட்டீரியலாகவே ஆகிப்போச்சு. சிம்புவை பல பேர் கம்பேக் ஸ்டாருங்கிற மாதிரி தான் சொல்லி கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சிம்புவுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, சிம்பு படம் ஓடலானாலும் சரி, சிம்பு படமே பண்ணலானாலும் சரி, அவருக்கான அந்த ஃபேன்ஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க, சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் சிம்பு ஃபேன்ஸ் அப்படின்ட்டு. ஆனால் அந்த ஃபேன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி அந்த ஃபேன்ஸ்க்கான ஒரு ஃபேன்ஸ் மோமெண்ட்டை பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் கொடுக்குறாரா அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு சினிமா ஃபங்க்ஷனுக்கு வரும்போது ஆகட்டும், இல்லை அவருடைய படத்துடைய ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், ஃபேன்ஸ் தான் எனக்கு எல்லாமே, நீ இல்லாமல் நான் இல்லை, ரத்தம் என் ரத்தம், இதுமாரி நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள் அப்படி இப்படின்ட்டு பல விஷயங்கள் பேசுவாப்புல சிம்பு. ஃபேன்ஸை குஷிப்படுத்துகிற மாதிரி வார்த்தை ஜாலங்களால் பல விஷயங்கள்லாம் சொல்லுவார். ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா அவர் பண்ண மாட்டார். ஃபேன்ஸ் என்ன இவர்கிட்ட இருந்து காசு பணமாக எதிர்பார்க்க போகிறாங்க, தொடர்ந்து படங்கள் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸோடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு படம் ஜெயிக்கிறதும் தோக்கிறதும் டேரக்டர்கிட்டையும் இல்லை, ஹீரோக்கிட்டையும் இல்லை. எந்த படமுமே தோக்கணும் அப்படிங்கிறதுக்காக எடுக்கிறதும் கிடையாது. ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுவாங்க, அது சம்டைம்ஸ் ஒர்க் ஆகாது. ஆனால் தொடர்ந்து எல்லாருமே படம் பண்ணிட்டு தானே இருக்காங்க. ஆனால் சிம்பு கதையை எடுத்துக்கிட்டோம்னா கதையே வேற, அவர் படமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக பண்ணுறது கிடையாது. ஆனாக்குள்ளே அவ்வளோ திறமைகள் இருந்தோம், தனக்கான ரசிகர் பட்டாலும் அவ்வளோ பெருசாக இருந்தோம். சிம்பு ஏன் அதை ஒழுங்காக பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாரு? ஏன் எப்போ பார்த்தாலும் சிம்பு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேக்குன்ட்டு அவரோட கெரியர் போயிட்டு இருக்கு. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஏன் ஒரு டவுன்ஃபால்லே சிம்பு இருக்காரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சிம்புவுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கிய காரணமே பல விஷயங்கள்ல அவர் ரொம்ப அடமண்ட்டாக இருக்கிற அவருடைய ஆட்டிடியூடு தான். ஏன்னா 2021 சிம்புவே எதிர்பார்க்காத விதமாக மாநாடு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சுது. கிட்டத்தட்ட 10 வருஷம். ஏன்னா வினை தாண்டி வருவாய் அதுக்கப்புறம் சிம்பு நடித்த எந்த படமும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஓடலை. ஒன்று அட்ரு ஃப்ளாப்பாகவும் இல்லை டிசாஸ்டராகவும் இந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் தான் போயிட்டு இருந்தது. இந்த 10 வருஷங்களை தாண்டி ஒரு படத்துக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஹைப்பு கிடச்சி அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சது ஒரு ஹீரோவுக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது சிம்புவுக்கு கிடைச்ச மாநாடு மட்டும்தான். ஏன்னா ஒரு ஹீரோ தொடர்ந்து ஃப்ளாப் படங்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலே ஆடியன்ஸுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹீரோ மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிடும். சில பேருக்கு மார்க்கெட்டே சுத்தமாக அவுட் ஆகிடும். ஆனால் எத்தனை தோல்வி படங்கள் கொடுத்தாலுமே ஆடியன்ஸுக்கு எப்போவுமே சிம்புனா ஒரு அட்ராக்ஷன், ஒரு எதிர்பார்ப்பு அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னும் போது அதெல்லாம் ஒரு காட் கிஃப்டடு தானே. அதெல்லாம் இவர் எந்த அளவுக்கு பயன்படுத்தணும். அதே மாதிரி பல ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா வெற்றிக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சூர்யாவை எடுத்துக்கோங்க, சூரரை போட்டு ஜெய்பி மாதிரி நல்ல படங்கள் கொடுத்தாலுமே அது தேட்டரிக்கெல்லாம் அவருக்கு வெற்றி படமாக அமையல, ஓடிடிக்கு போயிடுச்சு. விக்ரமும் ரொம்ப நாள் ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிளாக் பஸ்டருக்காக வெயிட் பண்ணும்போது அத்தனை வருஷங்கள் தாண்டியும் சிம்புவுக்கு இப்படி ஒரு வெற்றி படம் கிடைக்கும் போது இதை எந்த அளவுக்கு அவர் பயன்படுத்தியிருக்கணும். ஆனால் அது சுத்தமாக பார்த்தீங்கன்னா அவர் பயன்படுத்திக்கவே இல்லை. ஏன்னா மாநாடு வெற்றியை தொடர்ந்து பல இயக்குநர்கள் சிம்பு வச்சு படம் பண்ணலான்ட்டு ரெடி ஆகி அவர்கிட்ட பல பேர் பார்த்தீங்கன்னா கதை சொன்னாங்க, அவரை மீட் பண்ணாங்க. இப்படி பல பேருடைய பேர்லாம் அடிபட்டது. எல்லாமே மெயின் டைரக்டர்ஸ் பல பேர். ஆனால் எந்த படமுமே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு பேச்சுவார்த்தையோடு நிற்குதே தவிர அடுத்த கட்டத்துக்கு போகவே இல்லை. இதுக்கு மெயின் காரணமும் சிம்பு தான். ஏன்னா மாநாடு வெற்றியை தொடர்ந்து சிம்பு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சம்பளத்தை கேட்டிருந்தாரு. பல பேர் அவரை வச்சு படம் பண்ணலான்னு நினைக்கிறவங்க கூட பேக் அடிக்கிறதுக்கு காரணமும் இதுவாக தான் இருந்தது. ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் சேலரி அப்படிங்கிறது ஒரு ஹீரோ தொடர்ந்து படங்கள் பண்ணி அந்த படங்கள் பேக் டு பேக் ஹிட் ஆச்சுன்னா ஹீரோ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ரொடியூசர்ஸே தானே எடுத்துகிட்டு கொட்டுவாங்க. அதே மாரி இவங்க ஒரு அமௌண்ட் டிமாண்ட் பண்ணாலும் அதுக்கும் ஓகேன்னு சொல்லி ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கேட்குற பணத்தை கொடுப்பாங்க. ஆனால் ஒரு ஹீரோவுக்கு மார்க்கெட் இல்லை அப்படின்னும் போது சில விஷயங்களில் இறங்கி வந்து தான் ஆகணும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அந்த ஒரு தன்மை பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள்கிட்ட கிடையாது. நான் இதுதான் பண்ணுவேன், எனக்கு இவ்வளோ தான் சேலரி, நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு ஒரு அடமெண்ட்டாக இருக்கும்போது ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அவரை வச்சு படம் பண்ணலான்னு நினைக்கிற ப்ரொடியூசர்ஸும் சரி, டைரக்டர்ஸும் சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படியே பேக் அடிச்சிடுறாங்க. மாநாடு படத்துக்கு அப்புறமா சிம்பு வெந்து தணிந்தது காடு, 10 தலை இந்த மாதிரியான படங்கள்லாம் நடித்து வெளியாச்சு. இந்த படங்கள்லாம் மாநாடுக்கு முன்னாடியே அவர் கமிட் ஆகி அவருக்கு அந்த டைமில் பெருசாக மார்க்கெட் இல்லாதனால அதெல்லாம் அப்படியே ட்ராப் ஆகி இந்த படம் ஹிட்டு அப்படின்னோன்னா மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி அப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த படங்கள்லாம் நடந்தது. ஆனால் மாநாடுக்கு அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக அவர் ஒரு படத்தை கமிட் பண்ணார் அப்படின்னா அது எந்த படம் தெரியுமா? இப்போ சமீபத்தில் டிசாஸ்டர் ஆச்சு, தக் லைஃப், அந்த படம் தான். ஏன்னா அத்தனை படங்கள் ஃப்ளாப் ஆனதுக்கு
அதுக்கப்புறம் மாநாடு ஒரே ஒரு படம் தானே வெற்றி அடைஞ்சது சிம்பு அவர்களுக்கு. அந்த படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியில் ஒரு 100 கோடி வரை கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் அந்த படத்தோடைய வெற்றிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சேலரி கேட்டிருந்தா பரவாயில்ல. இப்போ ஒரு தனுஷ் வாங்குற சேலரி, ஒரு சிவகார்த்திகேயன் வாங்குற சேலரி அப்படின்னு இவர் வந்து டிமாண்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு பிரச்சனை வரதான் செய்யும். இப்போது தனுஷும் சரி சிவகார்த்திகேயனும் சரி தொடர்ந்து படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு படங்கள் அவங்களது ஃப்ளாப் ஆனால் கூட இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க மேனேஜ் பண்ணி ஹிட்டு கொடுத்துட்றாங்க. தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக படம் பண்ணும்போது அவங்களுக்கான ஒரு மார்க்கெட், நிலையான மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா அவங்க உருவாக்கி அதை நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. படத்துக்கு படம் அவங்களுடைய மார்க்கெட்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் சிம்புவை பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட அந்த கன்சிஸ்டன்சியே கிடையாது. மாநாடுக்கு அப்புறம் வெளியான வெந்து தணிந்தது காடும் சரியாக ஓடலை, 10 தலையும் சரியாக ஓடலை. அப்படின்னும் போது இவர் ஒரு மிகப்பெரிய தொகையை சம்பளமாக கேட்கும்போது கண்டிப்பாக ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிட்டுலாம் படம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், சிம்பு வந்து இந்த படத்தில் நடிக்கிறாரு, அந்த படத்தில் நடிக்கிறாருன்னு எக்கச்சக்கமான அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஆனால் எதுவுமே பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு டேக் ஆஃபே ஆகாது. ஏன்னா இவர் கேட்குற சேலரி, அந்த படத்துடைய பட்ஜெட் இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது செட் ஆகாது நமக்கு அப்படிங்கிற மாதிரி பல ப்ரொடியூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒதுங்கிடுவாங்க. என் கமல் ப்ரொடக்ஷன்லேயே ஒரு படம் பண்ண வேண்டியது தேசிங்கு பெரியசாமி படம். அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டு அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த படம், அந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃபே ஆகலை. ஸோ ஏன்னா கமலஹாசன் எவ்வளோ பெரிய நடிகர், அவருடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி RKFI எவ்வளோ பெருசு, எத்தனை படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட கமலஹாசன் ப்ரொடக்ஷன்லேயே சிம்புவுடைய படம் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகலை அப்படின்னும் போது நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த படத்துக்காக பல விஷயங்கள் பேசி அதெல்லாம் சரியாக ஒத்து வராமல் தான் இந்த படத்துக்காக அவர் கொடுத்த டேட்டை பார்த்தீங்கன்னா தக் லைஃப் படத்துக்கு அழகாக பயன்படுத்திக்கிறாரு கமல் அவர்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் சிம்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மாற்றிக்கணும், ரியாலிட்டியை புரிஞ்சுக்கணும். நான் என் படத்தை நடித்தா என் படத்துக்கு இவ்வளோ பட்ஜெட் இருக்கணும், என் படத்துக்கு இவ்வளோ சேலரி வேணும் அப்படின்னு கேட்கலாம், தப்பு இல்லை. அதுக்கான மார்க்கெட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கொடுப்பாங்க, எல்லாமே நடக்கும். ஆனால் மார்க்கெட்லாம் பெருசாக இல்லாத போது தான் பார்த்தீங்கன்னா இறங்கி வந்து சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனோம். ஏன்னா மாநாடு வெற்றியை அவர் தொடர்ந்து படங்கள் கம்மி பண்ணி தொடர்ந்து நடிச்சிருந்தாருன்னா இன்னத்துக்கு அவர் நடிச்சு எத்தனை படங்கள் வந்திருக்கும், அதில் சில படங்கள் வெற்றி கூட அடைஞ்சிருக்கும், அவருக்கான மார்க்கெட் அப்படிங்கிறதும் பெருசாக இருக்கும். அடுத்து சில தவறான முடிவுகளையும் பார்த்தீங்கன்னா சிம்பு அவர்கள் அவருடைய கெரியரில் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா தக் லைஃப்லாம் அவர் நடிக்க வேண்டிய படமா, அந்த படத்தில் அவருக்கு என்ன வேலை, படம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் சிம்புவை எந்த அளவுக்கு வச்சு செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம். ஏன்னா கமலஹாசன் எப்பவுமே தனியாக நடிக்கிறத விட இந்த மாதிரி யூத் மத்தியில் ஒரு கிரேஸ் உள்ள ஒரு நடிகரை நம்ம கூட வச்சுக்கிட்டா நம்ம படத்துக்கு இன்னும் ஒரு பலமாக இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணி தான் ஒரு சில படங்கள்லாம் நடிப்பார், கூட ஆட்கள்லாம் சேர்த்துக்கிட்டு. அதெல்லாம் வேறு, அது அவருடைய ஸ்ட்ராட்டஜி. நம்ம வந்து இந்த படத்தில் நடிக்கணுமான்ட்டு நம்ம யோசித்து பார்க்கணும்ல. ஏன்னா கேரக்டரும் பெருசாக வெயிட்டு கிடையாது, கமலஹாசனுக்கு தான் அதில் முக்கியத்துவம்னும் போது நம்ம எதுக்கு போய் செகண்ட் ஹீரோவாக நடிக்கணும். அதாவது தக் லைஃப் படத்தெல்லாம் இவர் மிஸ் பண்ணிவிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு சோலோ ஹீரோவாக 2-3 படங்கள் நடிச்சிருந்தாலே எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். அடுத்து ரஜினிலேருந்து பல முன்னணி ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ட்ரெண்டிங்கில் இருக்கிற யூத் டைரக்டருங்க கூட தான் பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் கரெக்டு, இன்றைக்கி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இந்த ரியாலிட்டியை புரிஞ்சிக்காமல் சிம்பு அவர்கள் வந்து நான் மணி சார் எப்போ கூப்பிட்டாலும் வருவேன், மணி சாருக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு இந்த தக் லைஃப் டைமில். தக் லைஃபுக்கு அப்புறமா மணிரத்னம் டைரக்ஷன்லேயும் இவர் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வந்தது. தக் லைஃபை பார்த்தே தலைலாம் சுற்றுது, இதில் மறுபடியும் மணி சார் கூட போகணுமா. ஸோ சிம்புவை பற்றி பேசுறதுனால கண்டிப்பாக தனுஷை பற்றி பேசி தான் ஆகணும். ஏன்னா விஜய் அஜித்துக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் அதிகமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு காம்படிஷன் அப்படின்னா சிம்பு vs தனுஷுக்கான அந்த காம்படிஷன் தான். ஆனால் இன்னைக்கு வரைக்குமே அந்த காம்படிஷன் அப்படிங்கிறது பல பேருடைய ட்ரீமாக தான் இருக்கே தவிர அது ரியாலிட்டியாக மாறவே இல்லை. ஏன்னா பேருக்கு நம்ம சொல்லிக்கலாமே தவிர சிம்பு vs தனுஷ்னு. தனுஷ்லாம் பார்த்தீங்கன்னா சிம்புவை தாண்டி எங்கேயோ ஒரு உயரத்துக்கு இப்போ போயிட்டாரு. ஏன்னா பேக் டு பேக் படம் பண்ணுறாரு, பேக் டு பேக் ஹிட்டு படங்கள் கொடுக்குறாரு. அதே மாதிரி தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்குலேயும் பார்த்தீங்கன்னா அந்த வாத்தி படம் பெரிய ஹிட்டு. இப்போ வந்து குபேரா கூட தமிழை விட தெலுங்கில் பெரிய ஹிட் ஆகிடுச்சு. தெலுங்குலேயும் ஒரு மார்க்கெட்டை செட் பண்ணிட்டாரு, ஹிந்தியில் நடிக்கிறாரு, தொடர்ந்து ஹாலிவுட் படத்தில் நடிக்கிறாரு. எங்கேயோ ஒரு உயரத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் இன்னைக்கு போய் ரீச் ஆகிட்டாரு. பேன் இண்டியா படங்கள் அவர் ஸ்ட்ரைட்டாக பண்ணலையே தவிர தனுஷ் இன்னைக்கு டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் இண்டியா நடிகர் தான். ஏன்னா இந்தியன் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே இன்னைக்கு தனுஷை தெரியும். பல லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு வந்து மார்க்கெட்டும் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உயரத்தில் இன்னைக்கு இருக்காருன்னா அவருடைய திறமையை தாண்டி அவருடைய உழைப்பு, முயற்சி இது எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் காம்படிட்டராக அழைக்கப்படுற சிம்பு பார்த்தீங்கன்னா படத்துக்கு படம் வந்து படமே மூவ் ஆக மாட்டேங்குது. முதல்ல அப்படியே படம் வந்தாலும் எல்லா படம் வரும்போதும் பார்த்தீங்கன்னா கம்பேக்கு இப்படிப்பட்ட பல விஷயங்கள் இதே தான் போய்கிட்டு இருக்கே தவிர தனுஷ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கேயோ போயிட்டாரு. சும்மா நம்ம சொல்லிக்கிறோம் இப்போ காம்படிஷன் அது இதுன்ட்டு. ஆனால் இன்றைக்கி டேட்டில் காம்படிஷன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் போயிட்டார், வேற ஒரு ஜோனில் இருக்கார். இப்போதைக்கு மாநாடு படத்துக்காக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா
சிம்பு அவர்கள் எனக்கு நிறையா பிரச்சனைலாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அழுதுருந்தார். அதே மாதிரி 10 தலை ஆடியோ லான்ச்சில் பேசும்போது இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், உங்களை வந்து நான் தலகுனியவே விட மாட்டேன், இதுக்கப்புறம் ஜாலியாக கால் மேலே கால் போட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். ஸோ இதெல்லாம் வெறும் வார்த்தைகளாக மட்டுமே தான் இருக்கே தவிர இது எதுவுமே ரியாலிட்டியாக மாற மாட்டேங்குது. ஸோ இதெல்லாம் சிம்பு அவர்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு பேக் டு பேக் படங்கள் பண்ணி ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தைகளாக மட்டும் இல்லாமல் ரியாலிட்டியாகவும் மாற்றணும். அடுத்ததாக சிம்பு அவர்கள் மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஹோப் என்னென்னா வெற்றிமாறன் படத்தில் ஒரு நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது தான். அது கூட பல பிரச்சனைகள்லாம் தாண்டி இப்போ மறுபடியும் அந்த படம் ஸ்டார்ட் ஆக போகுது, ஷூட்டிங் போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் வருது. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறமாச்சு சிம்பு அவர்கள் தொடர்ந்து படம் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவெல்லாம் மாற்றிக்கிட்டு அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக வளர்ந்துக்கிட்டு அவருக்கு இருக்கிற திறமைக்கு அவர் எங்கேயோ போக வேண்டியவர். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால்லே இருக்கார். ஸோ இந்த படம் நல்ல படமாக அமைஞ்சு அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசையும். சிம்புடைய அந்த டவுன்ஃபாலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரிவிங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.